நிறுத்தாதே. இந்த வீடியோவை விட்டு போகாதே. நீ இங்க வந்தது சும்மா தற்செயலா இல்ல. நானே உன்னை இங்க கொண்டு வந்தேன். நீ யாருக்கும் சொல்ல முடியாத வலியோட இந்த நிமிஷம் கேக்கிட்டே இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் உன் வாழ்க்கையை தூரத்துல இருந்து பார்க்கல. உன் கண்ணீரோட சேர்த்து உன் வலியை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் இயேசு. உன் உள்ளுக்குள்ள இன்னும் எவ்வளவு தாங்கணும்னு நீ கேட்ட அந்த கேள்வி என் காதுக்கு வந்துச்சு. மகளே, நீ சிரிக்கிற மாதிரி நடிச்ச அந்த தருணங்கள் எனக்கு நல்லா தெரியும். உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருந்தாலும் வெளியில தைரியமா நின்று அந்த முகம் என் கண்களுக்கு மறையல. யாருக்கும் தெரியாம இரவு நேரத்துல தலையணையில முகம் புதைச்சு நீ அழுத அந்த நொடிகள் ஒவ்வொன்னையும் நான் எண்ணி வச்சிருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள நீ அனுபவிச்ச பயம், அவமானம், மௌனம் எதுவும் உன் பாவம் இல்ல. நீ பெண்ணா பிறந்ததுக்காக இந்த வலி உனக்கு எழுதப்பட்டதில்லை. உன்னை காயப்படுத்தின வார்த்தைகள் உன் மதிப்பை குறைக்கல. உன்னை அடக்கிய மௌனம் உன் வலிமையை அழிக்கல. உன்னை காயப்படுத்தின ஒவ்வொரு நொடியிலையும் என் இதயம் காயப்பட்டுச்சு. மகளே, நீ பலவீனம் இல்லை. நீ உடைந்ததால நீ தோற்றவள் இல்லை. இவ்வளவு நாள் நீ தாங்கி நின்னதே உன் வலிமைக்கு சாட்சி. உன் மௌனம் பல கத்தல்களை விட அதிக சத்தமா என் இருதயத்தை தொட்டது. மகனே, நான் உன்னையும் பார்த்துட்டேன். குடிப்பழக்கத்தில் நீ இழந்தது ஒரு பழக்கம் மட்டுமில்லை. உன் குடும்பத்தின் நிம்மதி. உன் கோபம் உன் ஆண்மை அல்ல. உன் சத்தம் உன் வலிமை அல்ல. உன் பொறுமைதான் உன் உண்மையான வலிமை. உன் மனைவியின் ஒரு கண்ணீர் துளி கூட என் கண்களில் விலை மதிப்புள்ளது. அவளை காயப்படுத்துவது என்னை காயப்படுத்துவது போல்தான். இந்த வீட்டில் சத்தம் வேண்டாம், அடி வேண்டாம், அவமானம் வேண்டாம், பயம் வேண்டாம். நான் இப்போ பேசுறேன். மாற்றம் ஆரம்பமாகட்டும். மகளே, நீ இப்போ இருள்ல இருக்கலாம். ஆனா நான் இருள்ல உன்னை விட்டுட மாட்டேன். உன் பயத்தின் இடத்துல நான் என் சமாதானத்தை வைக்கிறேன். உன் குழப்பத்தின் இடத்துல நான் என் தெளிவை வைக்கிறேன். நீ தனியா இல்லைன்னு இந்த நிமிஷமே உனக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வீட்டுல யாரும் உன் பக்கம் பேசலனாலும் நான் பேசுறேன். யாரும் உன்னை காப்பாத்தலனாலும் நான் உன் முன்னாடி நின்னுட்டேன். உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு யாராவது சொன்னா அந்த வார்த்தையை நான் ரத்து செய்கிறேன். உன் மீது சொன்ன சாபங்களை நான் உடைக்கிறேன். இந்த இரவு நீண்டதா இருக்கலாம், ஆனா விடியல் வராம ஒரு இரவும் இல்லை. உன் வாழ்க்கையில புது விடியல் வருது. நீ கேட்கிற இந்த குரல் மனுஷன் குரல் இல்லை. இது உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவனின் குரல். மகளே, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தாங்கு. நான் உன்னை நடுவழியில் விட்டுட மாட்டேன். உன் கண்ணீருக்கு விடை வரும். உன் வலிக்கு முடிவு வரும். நான் உன் மீது என் ஆசீர்வாதத்தை விற்றேன். உன் மனசுக்கு சுகம், உன் வாழ்க்கைக்கு வழி, உன் வீட்டுக்கு சமாதானம். நீ இப்போ நிம்மதியா மூச்சு விடு. நான் உன்னோட இருக்கேன். இப்பவும் எப்பவும் நீ கைவிடப்பட மாட்டாய். நான் இயேசு. ஆமென்.